Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்டி பண்ணுற ஃபிஷ் ஃப்ரை வந்து க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து கிவ்அவே போயிட்டுருக்கு. இன்னும் நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா சீக்கிரமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான கிரவுண்ட் பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ நான் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், ஒரு கையளவுக்கு புதினா எடுத்திருக்கேன், ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்து ஒரு 4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் எந்த மீன் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அது கூட வந்துட்டு இப்போது நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கிரவுண்ட் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் தண்ணி அந்தளவுக்கு ஊற்றாமையே அரைச்சேன். அந்த இலையில் இருக்கிற தண்ணியிலேயே ஊற்றி அரைச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி அரைச்சோன்னா தான் ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் மசாலா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரை லெமன் ஜூஸ் இல்லாட்டி வந்து டேமரன் ஜூஸ், அதாவது புளி கரைச்சல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் மிக்சியில் ஊற்றி அப்படியே அங்கே இருக்கிற மிச்ச மசாலாவையும் கலக்கி இதில் ஊற்றி நல்லா வந்து மனைஞ்சு நம்ம ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ஆஸ் யூஷுவல் ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இப்போ ஆஸ் யூஷுவல் ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து அயன் தவா தான் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் அயன் தவா யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மீனை வந்து நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரமாக வந்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிருந்தது. உண்மையிலே சொல்லணுன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரையோட டேஸ்ட் வந்து சான்ஸே இல்லைங்க. இது அப்படியே வந்து இதே இன்க்ரீடியன்ஸை வந்து நீங்கள் சிக்கனுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட சிக்கன் வந்து அவ்வளோ சூப்பராக வரும். இது வந்து நான் டேஸ்ட் பண்ணும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா பார்பிக்யூ நேஷனில் சாப்பிட்ட அதே டேஸ்ட் வந்து எனக்கு இருந்தது. நான் BBQவில் வந்து க்ரீன் சிக்கன் ஃப்ரை பார்த்துருந்தேன். ஸோ அதே டேஸ்ட்டுக்கு நமக்கு எக்ஸாக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த டேஸ்ட்டுன்னு கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.